ஜெய்வாசவி. இன்று 34வது ஸ்லோகம். மிருத்யுக சர்வஹரசாகம் உத்பவஸ்தப விஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீர்வாக்ஸ நாரீணாம் ஸ்மிருதிர் மேதா திருதிஹி க்ஷமா. அனைத்தையும் அளிக்கும் மரணம் நான், செல்வர்களின் வளர் செல்வம் நான், பெண்மைகளுள் நான் புகழ், திரு, சொல், நினைவு, அறிவு, திண்மை, பொறையாக இருக்கிறேன். தோன்றிய யாவும் அழிவது திண்ணம். அவைகளை தோற்றுவிப்பது போன்று ஈசன் சம்ஹாரமும் செய்கிறான். ஆகையால் அவன் அனைத்தையும் துடைக்கும் தெய்வமாகிறான். பிறப்பையும் இறப்பையும் ஒன்றாக கருதுபவர் அவனை அறிய வல்லவர் ஆவர். திருமகள் இருக்கும் இடத்தில் செல்வம் வளர்கிறது. திருமகளும் திருமாலும் ஒன்றே. ஆக எங்கு செல்வமோ அங்கு அவனே இருக்கிறான். அம்பிகையின் பிரபையில் மற்றும் சில அம்சங்கள் மீண்டு இயம்பப்படுகின்றன. நல்வாழ்க்கை நிலைத்திருக்கும் இடத்து கீர்த்தி தானே வந்தடைகிறது. வடிவம் பொருத்தமாக அமைந்தால் அது அழகு எனப்படுகிறது. ஓசையில் அழகு பொழிந்தால் அது இசை எனப்படுகிறது. அசைதலில் பொழியும் அழகுக்கு நாட்டியம் என்று பெயர் வருகிறது. கடவுளே அழகன். ஆக எதன் கண் திருவானது திகழ்கிறதோ அது தெய்வம். உள்ளத்தில் உள்ள கருத்து சொல்லாக பரிணமிக்கிறது. சொல்லில் பிற முறையும் மகிமையும் இருக்குமாயில் அது ஈஸ்வர விபூதியே. சக்தி சொல்வன்மையாக பரிணமிக்கும் போது அவள் வாணி என்று பெயர் பெறுகிறாள். முன்பு நிகழ்ந்தவைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வருவது நினைவு அல்லது ஸ்மிருதி எனப்படுகிறது. நினைவு நெறித்து தெரிந்திருப்பது சக்தியின் பிரபாவமாகும். சாஸ்திரங்களின் உட்கருத்தை உள்ளபடி உள்ளுதல் மேதை அல்லது அறிவு என்று பெயர் பெறுகிறது. உடலும் இந்திரியங்களும் துன்பங்களுக்கிடையில் தடுமாற்றம் அடையாமல் இருக்குமானில் அது திருதி அல்லது திண்மையாகிறது. உண்ணும் பொழுது அல்லது பேசும் பொழுது பல்லானது தவறி உடத்தை கடித்து விடுமாகில் அதற்காக யாரும் பல்லை நொந்து கொள்வதில்லை. அங்கு மனிதன் பொறையே வடிவெடுத்தவனாகிறான். ஒவ்வொருவனும் தான் செய்த குற்றத்தை தானே மன்னித்துக் கொள்கிறான். அங்கனம் பிறர் செய்த குற்றத்தையும் கேட்டையும் பொறுத்து கொள்ளுதலை க்ஷமை அல்லது பொறையாகிறது. இம்மேலாம் தன்மைகளே சிறந்த பெண்மைகளாகின்றன. மாயேதான் பிரம்மத்தை தோற்றுவிக்கின்றது. மாயே இல்லாவிட்டால் பிரம்மத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? ஈஸ்வனுடைய சக்தியை அறிந்து கொள்ளாமற் போனால் அவனை அறியவே முடியாது. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.